நம்ம வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயத்துல போறோம். இப்ப என்னன்னா, நீங்க எல்லாம் வந்து நிறைய விஷயங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. லைக் இந்தியா இஸ் த டயபெட்டிக் கேபிட்டல் ஆஃப் த வேர்ல்ட். அதாவது அதிகமான சக்கரை நோய் வியாதியாளிங்க இருக்கிறவங்க, சக்கரை நோய் இருக்கிறவங்க, வியாதி இருக்கிறவங்க வந்து எங்க இருக்காங்க உலகத்துல அப்படின்னா, இந்தியால இருக்கிறதா வந்து உலக சுகாதார மையம் சர்வே பண்ணி சொல்லியிருக்காங்க. இந்தியா இஸ் த கேன்சர் கேபிட்டல் ஆஃப் த வேர்ல்ட். அதாவது உலகத்துல அதிகமா புற்றுநோய், கேன்சர் நோய் அதிகமா இருக்கிறது எங்கன்னு பாத்தீங்கன்னா, தட் இஸ் இந்தியா. இந்தியா தான் அதிகமா இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகே. தென் இந்தியா இஸ் ஹையஸ்ட் டைஜஸ்டிவ் டிசார்டர், ஹார்ட் டிசீசஸ், பிரெயின் டிசீசஸ் இப்படி போய்கிட்டே இருக்கு. அப்ப இதெல்லாம் வந்து நம்ம வந்து ஒரு 8-10 வருஷமா இந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம கேள்விப்பட்டுக்கிட்டு தான் இருக்கிறோம். பட் நம்ம யாரும் அவ்வளோ ஃபோக்கஸ் பண்ணாத, ஆனா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயத்த பத்தி தான் நம்ம பேச போறேன். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா, இந்தியா வந்து வரப்போற 5 வருஷத்துல, சர்வே ரிப்போர்ட் என்ன சொல்லுதுன்னா, வரப்போற 5 வருஷத்துல இந்தியா வில் பி த நம்பர் 1 கண்ட்ரி ஹூ ஆர் டூயிங் டைவர்ஸ். மேரேஜ ப்ரோக் பண்றது இல்ல, டைவர்ஸ் பண்றதுல உலகத்துல நம்பர் 1 கண்ட்ரியா இந்தியா ஆக போது வரப்போற 5 வருஷத்துக்குள்ளன்னு சொல்லி சர்வே சொல்லுது. முதல் காலத்துல எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா, அதாவது முதல் காலம் நான் சொல்றது வந்து, நான் ஒண்ணு இன்னைக்கு 70-80 வயசான ஆள் இல்ல. ஐ எம் அரௌண்ட் 40s. அப்ப நான் சொன்னது வந்து என்னன்னா, ஒரு 25 இயர்ஸ் முன்னாடி ஸ்டோரி பத்தி. ஏன்னா நான் அப்பதான் நான் வந்து அதை பத்தி புரிஞ்சுக்கிட்ட ஒரு வயசு. ஒரு 25 இயர்ஸ் முன்னாடி நான் பார்த்தது என்ன, இல்ல 50 இயர்ஸ் முன்னாடி நம்ம சினிமால, இல்ல நம்ம பேரண்ட்ஸ் கிட்ட, இல்ல கிராண்ட் பேரண்ட்ஸ் கிட்ட எல்லாம் கேட்டோம்னா, அந்த காலத்துல வந்து ஒரு கல்யாணம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா, அவங்க வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, இது வந்து 7 ஜென்மத்துக்காக பண்றது. 7 ஜென்மம் வந்து நீங்க தான் இவருக்கு, இந்த லேடிக்கு புருஷன், இந்த லேடி தான் உங்களுக்கு வந்து பொண்டாட்டி. 7 ஜென்மம் வரைக்கும் நீங்க பிறந்து பிறந்து இவங்களே தான் கல்யாணம் பண்ணிக்குவாங்கங்கிற மாதிரி அந்த சீரியஸ்னஸோட இருந்தாங்க. எப்போ ஒரு 50 வருஷம் முன்னாடி நான் சொல்றேன். ஈவன் 25 இயர்ஸ் முன்னாடி வரைக்கும் கூட அப்படி இருந்தது. ஓகே. சோ அந்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னா, ஒரு கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் அவங்க பிரிஞ்சு போறதுங்கிறது ரொம்ப ரொம்ப ரேருங்க. ஒரு டிஸ்ட்ரிக்ட் எடுத்துக்கிட்டா, நம்ம இப்போ ஒரு டிஸ்ட்ரிக்ட் சென்னை, இல்ல மதுரை, இல்ல ஈரோடு, இல்ல கோயம்புத்தூர் அப்படின்னு நம்ம ஒரு டிஸ்ட்ரிக்ட்னு எடுத்துக்கிட்டா, அந்த டிஸ்ட்ரிக்ட்ல ஒன்னோ ரெண்டோ பேர் இருப்பாங்க டைவர்ஸ் ஆயிட்டாங்க, பிரிஞ்சிட்டாங்கன்னு சொல்றது. இன்னைக்கு அப்படி இல்லை மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு வீதிக்கு வீதி ஒரு 5 வீடு எடுத்துட்டீங்கன்னா, 5 வீடு நீங்க லைனா இருக்கிற ஒரு 5 வீடு எடுத்துட்டீங்கன்னா, அதுல இந்த 5 வீட்டுல இருக்கிற ஆம்பளைங்க, இல்ல 5 வீட்டுல இருக்கிற பொம்பளைங்க கல்யாணம் பண்ணி இருக்காங்கன்னா, விதின் த்ரீ இயர்ஸ் இந்த 5 வீட்டுல ஏதாவது ஒரு 3 வீட்டுல டைவர்ஸ் நடந்திருக்கும். இன்னைக்கு டைவர்ஸ் எல்லாம் வந்து ஒரு பீஸா சாப்பிடுற மாதிரி ரொம்ப ஈஸியா வந்து மக்கள் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த டைவர்ஸ்க்கு ரீசன்ஸ் என்ன வேணா சொல்லலாம். வெளியே வந்து நிறைய ரீசன்ஸ் வரும். என்ன தெரியுமா? இந்த மாதிரி வந்து என் வைஃப் வந்து காலையில எழுந்து எனக்கு பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சு தர மாட்டேங்கிறா, வீட்டு வேலைங்க செய்ய மாட்டேங்கிறா, என் பேரண்ட்ஸுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்க மாட்டேங்கிறா. வைஃப் என்ன சொல்லுவான்னா, என் புருஷன் என்ன கரெக்டா கவனிக்கிறது இல்ல, ரொம்ப கண்ட்ரோல் பண்றாரு, எப்ப பாரு வீட்டு வேலை செய்யணும்னு சொல்றாரு, என்ன வெளியே கூட்டு போறது இல்ல, எனக்கு எந்த விதமான என்டர்டைன்மெண்ட் கொடுக்கறது இல்ல. இதெல்லாம் வந்து வெளியே சொல்ற ரீசன்ஸ். அப்ப இதெல்லாம் வந்து முதல் காலத்துல இல்லையான்னா, முதல் காலத்துல இருந்தது. ஆனா அவங்க ஏன் அப்படி இருந்து அவங்க ஏன் அட்ஜஸ்ட் பண்ணி அவங்க வந்து 70 வருஷம் 80 வருஷம் அவங்க எப்படி சேர்ந்து வாழ்ந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிகாஸ் அவங்கக்குள்ள இருக்கிற உறவு, அவங்கக்குள்ள இருக்கிற அந்த பிசிக்கல் உறவு, பிசிக்கல் ஆம்பியன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும் போது, ஒரு மலை மாதிரி இருக்கிற ஒரு பிரச்சனை, ஒரு மலை மாதிரி இருக்கிற ஒரு பிரச்சனை ஒரு கடுகு மாதிரி அவங்களுக்கு தெரியும். புரியுதா? ஆனா சர்வே, அதாவது ப்ராப்பரான ஸ்டடிஸ் என்ன சொல்லுதுன்னா, எந்த கப்புள்ஸ்க்கு நடுவுல வந்து பிசிக்கல் இன்டிமேசி சரியா இல்லையோ, பிசிக்கல் ரிலேஷன்ஷிப் சரியா இல்லையோ, அந்த மாதிரி இருக்கிற கப்புள்ஸ்க்கு நடுவுல கடுகு மாதிரி இருக்கிற ஒரு பிரச்சனை மலை மாதிரி தெரியுமாமா. அப்ப நல்லா புரிஞ்சுக்குங்க, கடுகு மாதிரி இருக்கிற ஒரு பிரச்சனை மலை மாதிரி தெரியுமாமா. அப்போ முதல் காலத்துல எல்லாம் அட்லீஸ்ட் குழந்தை பிறந்துட்டா சொல்லுவாங்க, ஐயோ அட்லீஸ்ட் நம்ம நம்ம பிறந்து போலனாலும் அட்லீஸ்ட் நம்ம பையனுக்காக, அட்லீஸ்ட் நம்ம பொண்ணுக்காக நம்ம வந்து சேர்ந்து வாழணும் அப்படின்னு. இப்ப எல்லாம் அப்படி எல்லாம் கிடையாது. இப்ப வந்து அவங்கவுங்க என்னன்னா, நான் கல்யாணம் பண்ணேன், இப்போ ஒரு ஒரு ஒண்ணும் இல்லைங்க, உங்க ஃபேமிலியில ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணி போயிருக்குங்க. கல்யாணம் பண்ணி போயிட்டு ஒரு 6 மாசம் கழிஞ்சு அந்த பொண்ணு திரும்பி வந்து சொல்றா,
என் ஹஸ்பண்ட் என்ன ரொம்ப நல்லா பாத்துக்கிறாரு. ஓகே, என்ன ஒரு வீட்டு வேலையும் செய்ய விடுறது இல்ல, எல்லாமே அவர் செய்யறாரு. எனக்கு நல்ல பணம் கொடுக்கறாரு, எனக்கு வாரம் வாரம் ஷாப்பிங் கூட்டு போறாரு, என்ன ஹோட்டல்ல கொண்டு போய் சாப்பிடுறாரு. ஆனா என் கூட உடல் உறவு மட்டும் வைக்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொன்னா, அந்த பொண்ணோட ஃபேமிலி, அது உங்க வீட்டுல இருக்கிற ஒரு பொண்ணா வச்சுக்கோங்க, அந்த பொண்ணை நீங்க திருப்பி அந்த பர்சன் கிட்ட அனுப்புவீங்களா, அனுப்ப மாட்டீங்களா? நல்ல யோசிச்சு பாருங்க. அனுப்புவீங்களா, அனுப்ப மாட்டீங்களா? 99.999% நீங்க அனுப்ப மாட்டீங்க. ஏன்னா ஒரு கல்யாணம் பண்ணி கொடுக்கறது, ஒரு ஒரு பொண்ணை வந்து ஒரு ஒரு அம்மா அப்பா வளர்த்தி பெருசாகி கொண்டு வந்து அவங்கள ஒரு 1000 பேரை கூப்பிட்டு கல்யாணம் பண்றது வந்து, அந்த பொண்ணை அவர் கரெக்டா சாப்பாடு கொடுத்து, கரெக்டா துணிமணி வாங்கி கொடுத்து, கோல்டு வாங்கி கொடுத்து, அவளை வந்து அப்படியே வந்து ஒரு பொக்கிஷம் மாதிரி வைக்கிறது இல்ல. அந்த பொண்ணுக்கு அவர் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் கொடுக்கணும். அந்த விஷயம் என்னன்னா, அந்த உடல் சுகம். அந்த உடல் சுகம், பிசிக்கல் இன்டராக்ஷன், பிசிக்கல் இன்டிமசி ரிலேஷன்ஷிப் கரெக்டா இருக்கணும். அது கரெக்டா இல்லைன்னா, அது கரெக்டா இல்ல, அது யாருனால கரெக்டா இல்லைனாலும், ஒரு வைஃப்னால கரெக்டா இல்லைன்னா ஹஸ்பண்ட் விட்டுட்டு போயிடுவாரு, ஹஸ்பண்ட்னால கரெக்டா இல்லைன்னா வைஃப் விட்டுட்டு போயிடுவாங்க. அது ரெண்டும் வச்சுக்கிட்டு அவங்க சேர்ந்து வாழ்ந்தாங்கன்னா கண்டிப்பா அவங்க அதுக்காக வெளியே தேடல் தேடல் இருக்கும். அது பொண்ணா இருந்தாலும் சரி, பையனா இருந்தாலும் சரி, தேடல் இருக்கும். அந்த தேடல் என்ன ஆகும்? இல்லீகல் ரிலேஷன்ஷிப் ஃபார்ம் ஆகும். இல்லீகல் ரிலேஷன்ஷிப் போகும்போது எகைன் இட் இஸ் நம்ம சொசைட்டிக்கு, நம்மளோட கல்ச்சருக்கு சேர்ந்த ஒரு விஷயம் கிடையாது இல்லைங்களா? அப்போ நம்மளோட கல்ச்சர் என்ன சொல்லுது? நீங்க ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணீங்கன்னா அந்த பொண்ணோட வாழுங்க, சாகுற வரைக்கும் அந்த பொண்ணை மட்டும்தான் உங்க மனைவியா நினைக்கணும், மத்தவங்களை எல்லாரையும் நீங்க உங்க அக்கா தங்கச்சி தான் நினைக்கணும். இதுதான் நம்மளோட, அது எந்த ரிலிஜனா இருக்கட்டும், அது ஹிந்துஸா இருக்கட்டும், முஸ்லிம்ஸா இருக்கட்டும், கிறிஸ்டியன்ஸா இருக்கட்டும், சிக்கிசமா இருக்கட்டும், புத்திசமா இருக்கட்டும், அவங்க நமக்கு கத்து கொடுக்கறது என்னன்னா, எனி ரிலீஜியன் நம்ம சொல்லி கொடுக்கறது, நீ வந்து வைஃப் கிட்ட என்ன சொல்றாங்க, பொண்ணு கிட்ட என்ன சொல்றாங்க, நீ வந்து ஒரு பதிவிருத்தா, பதிவிருத்தானா ஹஸ்பண்டுக்காக இருக்கணும், பத்னி விருத்தானா, பத்னி விருத்தானா ஒரு வைஃபுக்காக நீ வாழணும், வைஃப் கிட்ட நீ ஹஸ்பண்டுக்காக வாழணும், நீங்க ஒண்ணுக்குள்ள ஒன்னா இருக்கணும். ஓகே, நீங்க வந்து எல்லாமே ஷேர் பண்ணிக்கணும், உங்களோட பிரச்சனைகள் ஷேர் பண்ணிக்கணும், உங்களோட சுகம் துக்கம், உங்களோட சேலஞ்சஸ் எல்லாமே ஷேர் பண்ணிக்கணும். ஆனா இந்த எல்லா சேலஞ்சஸ் இது எல்லாமே ஷேர் பண்ணி ஒரு சக்சஸ்ஃபுல்லா அந்த கப்பிள்ஸ் வாழணும்னா, அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த பிசிக்கல் ரிலேஷன், பிசிக்கல் இன்டிமசி சரி இல்லைன்னா மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், 100% அந்த கப்பிள்ஸ் சாட்டிஸ்ஃபைடா வாழ வாய்ப்பே இல்லை. அது இங்க இப்ப மீட்டிங்ல வந்திருக்கிறவங்களா இருக்கட்டும், இல்ல உங்களுக்கு தெரிஞ்சவங்களா இருக்கட்டும், நீங்க இது யாருமே டினை பண்ண முடியாத ஒரு நேக்கட் ட்ரூத். ஓகே, சோ இட்ஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். நாம இன்னைக்கு பேச போறது என்னன்னா, ஒரு மேரிட் லைஃப எப்படி நம்ம வந்து ப்ரொடெக்ட் பண்ணலாம், ஒரு மேரிட் லைஃப எப்படி நம்ம வந்து ஒரு சக்சஸ்ஃபுல் லைஃபா மாத்தலாங்கிறத பத்தி தான் நாம இப்போ பேச போறோம். அப்போ இப்ப நம்ம என்னோட ஃப்ரெண்ட் மிஸ்டர் கிருபாகரன் சொன்ன மாதிரி செக்ஸ், அப்ப செக்ஸ்ன்ற அந்த வார்த்தை கேட்கும் போதே நம்ம வந்து என்னன்னா, ஐயோ இது என்ன, இது தப்பான ஒரு வேர்டா இருக்கு, தப்பான ஒரு விஷயமா இருக்கு. இதுக்காக தான் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் இந்த உலகமே இயங்கிட்டு இருக்கு. உங்களுக்கு பையன் இருக்கான், இல்ல ஒரு பொண்ணு இருக்கா, நீங்க என்ன பண்றீங்க? நல்லா படிக்க வைக்கிறீங்க, பையன் கிட்ட சொல்றீங்க நல்லா படிப்பா, 10th வந்துட்டான், நல்லா படிப்பா, 10th இருக்க, எதுக்குப்பா நான் 10th நல்லா படிக்கணும்? 10th நீ நல்லா படிச்சாதான் உனக்கு +1 +2க்கு என்ஜினியரிங், டாக்டர், அட்வொகேட் இப்படி எல்லாம் ஆக முடியும். +1 +2 வந்தோடனே அப்பா நல்லா படிப்பா, ஏன்பா +1 +2 நல்லா படிச்சாதான் நீ என்ஜினியரா, டாக்டரோ, அட்வொகேட்டோ, போலீஸ் ஆபீசரோ ஆக முடியும். எதுக்குப்பா நான் அப்படி ஆகணும்? நீ அப்படி ஆனாதான்ப்பா சொசைட்டில உனக்கு ரெஸ்பெக்ட் கிடைக்கும், அப்பதான்ப்பா உனக்கு நல்ல பொண்ணு கிடைக்கும். என்ன சொல்றாங்க? நல்ல பொண்ணு கிடைக்கும். எதுக்காக நல்ல பொண்ணு? ஒரு கல்யாணம் பண்றது என்ன, வாட் இஸ் தேர் அனௌன்சிங்? என்ன அனௌன்ஸ் பண்றாங்க ஒரு கல்யாணத்துல? ஒரு பொண்ணோட பேரண்ட்ஸ், ஒரு பையனோட பேரண்ட்ஸ் உலகத்துக்கு என்ன அனௌன்ஸ் பண்றாங்க அன்னைக்குன்னா, இவங்க 2 பேர் கல்யாணம் பண்றாங்கிறது தான் மேலோட்டமா நமக்கு தெரிகிற விஷயம். ஆனா உள்குத்து என்ன தெரியுமா? அவங்க சொல்றாங்க, இவங்க 2 பேரும் இன்னில இருந்து ரெகுலரா உடல் உறவு வைக்க போறாங்க, இன்னில இருந்து இவங்க பிசிக்கல் ரிலேஷன் வைக்க போறாங்க. அந்த பிசிக்கல் ரிலேஷன் வைக்கிறதுல எங்களுக்கோ, அதாவது பையனோட வீட்லயோ பொண்ணோட வீட்லயோ ஆட்சேபனை இல்ல. இவங்க 2 பேரும் பிசிக்கல் ரிலேஷன் வைக்கிறதா எங்களுக்கு பிரச்சனை இல்ல. நாளைக்கு எங்கேயாவது நீங்க பாத்தீங்கன்னா நீங்களும் பிரச்சனை பண்ணக்கூடாது. ஏன்னா இவங்க 2 பேரும் உடல் உறவு வைக்கிறதுக்கு நாங்க லீகலா அவங்களுக்கு பெர்மிஷன் கொடுக்குறோம். இதுதான் கல்யாணத்தோட மீனிங். இதுக்குதான் நம்ம 1000 பேரை கூப்பிட்டு
முஸ்லிம்ஸ் கிறிஸ்டியன்ஸ்னா பிரியாணி, இந்துஸ்னா வந்து வகை வகையான வெஜிடபிள் கரீஸ், பருப்பு, சாம்பார், ரசம், அது இது ஸ்வீட்ஸ், 3 விதமான ஸ்வீட்ஸ் எல்லாம் கொடுத்து எதுக்கு வந்து கல்யாணம் பண்றி, கல்யாணத்துக்கு சாப்பாடு எல்லாம் கொடுத்து கல்யாணம் பண்றாங்கன்னா இதுதான் அனௌன்ஸ் பண்றாங்க. இதுதான் வந்து இம்பார்ட்டன்ட்ங்க. இதான் இம்பார்ட்டன்ட். அப்போ நல்லா சம்பாதிக்கிற ஒரு பையன் போதுமானா கிடையாது. நல்லா சம்பாதிக்கணும், பாக்குறதுக்கு அழகா இருக்கணும், ஹெல்த்தியா இருக்கணும். அந்த பையன் எங்க வீட்டு பொண்ண செக்ஷுவலி சாட்டிஸ்ஃபை பண்ணணும். இது வந்து அண்டர்லைன் போட்ட ஒரு ஹிடன் ட்ரூத். இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அவன் வந்து இல்லைங்க, பையன் வந்து தண்ணி அடிக்கிறான், பையன் வந்து ஸ்மோக் பண்றான், பையன் வந்து சரியா சம்பாதிக்கல, எதுவா இருக்கட்டும் அந்த பொண்ணு அந்த பையனை விட்டு போக மாட்டான். ஆனா அந்த பையன் மட்டும் அந்த பொண்ணு கூட பிசிக்கல் ரிலேஷன்ஷிப் சரியா இல்லைன்னு மட்டும் இருக்கட்டும், அந்த பொண்ணு நைட்டோட நைட்டா ஓடி போயிடும் வீட்டுக்கு. வீட்டுக்கு போயிட்டு சொல்லலாம், இந்த வேஸ்ட்டுங்க, நீங்க யார கல்யாணம் பண்ணி கொடுத்தீங்க, ஒரு வேஸ்ட். என்ன இது வரைக்கும் வந்து கல்யாணம், இது வரைக்கும் எனக்கு ஒரு உடல் சுகம் கொடுத்தது இல்லை, எனக்கு இது வரைக்கும் ஒரு பிசிக்கல் ரிலேஷன்ஷிப்ல என்ன சாட்டிஸ்ஃபை பண்ணது இல்லை, அப்போ நான் எதுக்காக வாழணும் இவன் கூட அப்படின்னு சொல்லி டைவர்ஸ் பண்ணிடுவாங்க. அப்போ இந்த டைவர்ஸ் ரேட்டு இன்னைக்கு இந்தியால ஏறிட்டு இருக்கிறதுக்கு மெயின் ரீசன் வந்து இந்த செக்ஷுவல் டிசாட்டிஸ்பாக்சன் தான். இதுதான் வந்து ஹிடன் ட்ரூத், இதுதான் வந்து நிஜம். ஓகே, கேட்கறது கொஞ்சம் கசப்பா இருந்தாலும் இது கசப்பான நிஜம் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, அப்போ இதுக்கு நம்ம ஒரு சொல்யூஷன் தான் கொடுக்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து we have to understand what is a sex. செக்ஸ்ங்கிறது வந்து 2 உறுப்புகள் சம்பந்தப்பட்ட விஷயம் கிடையாது. ஒரு ஆம்பளை பொம்பளை இவங்களோட அந்த ஆண் உறுப்பு பெண் உறுப்பு சம்பந்தப்பட்ட விஷயம் கிடையாது. ஒரு செக்ஸ் அப்படிங்கிறது என்ன தெரியுமா ப்ரூவ் பண்ணது? இப்போ நீங்க ஒரு போலீஸ் ஆகிறதுக்காக போறீங்க. ஒரு போலீஸ் ஆகிறதுக்கு ரொம்ப ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்க, ஒரு ரிட்டன் டெஸ்ட் வைப்பாங்க. நீங்க போய் ரிட்டன் டெஸ்ட் எழுதுவீங்க. ரிட்டன் டெஸ்ட் எழுதுனதுக்கு அப்புறம் என்ன ஆகும், அவங்க வந்து உங்களுக்கு பிசிக்கல் என்ன சொல்லுவாங்க, ஓடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அவங்க செக் பண்ணுவாங்க, ஒரு 200 மீட்டர் இவங்க எவ்வளவு டைம்ல ஓடுறாங்க. ஓகே, அப்புறம் சொல்லுவாங்க புஷ்அப் எடுங்க, ஆப்ஸ் எடுங்க, அப்புறம் வந்து பார்ல தொங்கி காமிங்க, அப்புறம் இந்த கயரை பிடிச்சி மேல ஏறுங்க, அப்புறம் ஜம்ப் பண்ணுங்க. இதெல்லாம் சொல்றாங்களா போலீஸ் டெஸ்ட்ல, சேம் மிலிட்டரி டெஸ்ட்ல? எதுக்காக இதெல்லாம் அவங்க பண்றாங்க? ஏன்னா ஒரு திருடன் நாளைக்கு வந்து ஒரு விஷயத்த திருடிட்டு ஓடும் போது இந்த போலீஸ் ஆபீசரா இவன் வேலைக்கு சேர்ந்தா இவனால அந்த திருடனை ஓடி பிடிக்க முடியுமா? அந்த திருடன் திருப்பி அடிச்சான்னா அந்த அடியை தாங்கிக்கிட்டு அவனை திருப்பி அடிக்கிறதுக்கான இவங்கிட்ட எபிலிட்டி இருக்கா, கேப்பபிலிட்டி இருக்கா, இவங்கிட்ட அதுக்கான தகுதி இருக்காங்கிறது டெஸ்ட் பண்றதுதான் இந்த டெஸ்ட். இதுக்கு வந்து பிசிக்கல் டெஸ்ட்னு சொல்லுவாங்க. இது போலீஸுக்கு எடுக்கிறதுக்கா இருக்கட்டும், மிலிட்ரிக்கு எடுத்திருக்கிறா இருக்கட்டும், ஏர்போர்ஸா இருக்கட்டும், நேவியா இருக்கட்டும், எனிதிங் இது பண்ணி தானே எடுக்கிறாங்க. கரெக்டா இல்ல? எங்கெல்லாம் வந்து நமக்கு பவர் தேவையோ, அதாவது எங்கெல்லாம் நமக்கு வந்து அந்த எபிலிட்டி தேவையோ அந்த எபிலிட்டியை செக் பண்ணி தானே எடுக்கிறாங்க. ஓகே, அப்போ கல்யாணம் பண்ணி வாழ்றவங்க ஹெல்த்தியா இருக்காங்களா இல்லையான்னு எப்படி செக் பண்ணலாம்னா, வாரத்துக்கு மினிமம் 2 தடவையாவது உடல் உறவு வைக்கிறாங்கன்னா நீங்க சொல்லலாம் அந்த ஆண் குடிமகன் ஹெல்த்தியா இருக்கான். அந்த பொண்ணு, அந்த ஆண் குடிமகனோட மனைவி ஹெல்த்தியா இருக்கா. என்னங்க, அவங்க உடல் உறவு வாரத்துக்கு 2 தடவை வச்சால் அப்ப மாசத்துக்கு 8 தடவை. 1. 2, மினிமம் 30 to 45 மினிட்ஸ் இவங்க உடல் உறவு வச்சிருந்தாங்கன்னா மட்டும்தான் அவங்க வந்து ஒரு கரெக்டான ப்ராசஸ் பண்ணியிருக்காங்க, கரெக்டான ஒரு பிசிக்கல் இன்டராக்ஷன்ல போயிருக்காங்க. அப்போதான் அவங்க வந்து ஹெல்த்தின்னு நம்ம சொல்ல முடியும். நீங்க பிளட் செக் பண்ண வேணாம், நீங்க பாடி செக் பண்ண வேணாம், எந்த ஹாஸ்பிட்டலையும் போக வேணாம், நீங்க சிம்பிளா இது செக் பண்ணா போதும். நீங்களே உங்க வீட்டுல நீங்களே செக் பண்ணீங்க, மாசத்துல 8 தடவை நான் என்னோட பார்ட்னர் கூட உறவு வச்சுக்கிறேன்னா 1, ஓகே, அப்போ டன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் கிளியர். செகண்ட் பாயிண்ட், மினிமம் 30 to 45 மினிட்ஸ் நான் உறவு வைக்கிறேன்னா அப்பனா நான் ஹெல்த்தி, என் வைஃப் ஹெல்த்தி. அப்படி இல்லைன்னா மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், யூ ஆர் செக்ஷுவலி வீக். நீங்க வந்து செக்ஷுவலி வீக்கா இருக்கீங்கன்னு அர்த்தம். நீங்க யாருக்கிட்டையும் போக வேணாம், எந்த டாக்டர் கிட்டையும் போக வேணாம், எந்த டெஸ்டும் பண்ண வேணாம். இதுல இருந்து நீங்க தெரிஞ்சுக்கலாம் நீங்க ஹெல்த்தியா இருக்கீங்களா இல்லையா, நான் வீக்கா இருக்கேன்னா இல்லையான்னு உங்களால
தெரிஞ்சுக்கலாம். அப்போ இந்த ப்ராசஸ்ல ஏன் இன்னைக்கு வீக்கா இருக்குன்னா, அதுக்கு நம்மளோட லைஃப் ஸ்டைல் ஒரு மெயின் ரீசன். நம்ம இன்னைக்கு சாப்பிடுற உணவுகள், நம்ம எக்ஸசைஸ் பண்ணாம இருக்கிறது, தண்ணி குடிக்காம இருக்கிறது, சரியா தூங்காம இருக்கிறது, ரொம்ப டென்ஷன், ஸ்ட்ரெஸ்ல இருக்கிறது, இது எல்லாமே. அப்போ ஒரு உடல் உறவு, ஒரு செக்ஸ்ங்கிறது பாத்தீங்கன்னா, இது ஒரு டிவைன், கடவுள் கொடுத்த ஒரு வரப்பிரசாதம் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்து தப்பான ஆங்கிள் பாக்காதீங்க. இது ஒரு டிவைன் ஆங்கிள் பாருங்க. இது வந்து கடவுள் நமக்கு சொல்லி கொடுத்த ஒரு இத வந்து காம சாஸ்திரான்னு சொல்லி ஒரு பெரிய ஒரு விஷயமே இதுல வந்து ஒரு பெரிய புக்கே இருக்கு. இத வந்து ரொம்ப டிவைனா, இத வந்து பல மகர்ஷிகள், முனிவர்கள், ஓகே, பெரிய பெரிய எக்ஸ்பர்ட்ஸ் வந்து இத பத்தி பேசியிருக்காங்க. இது வந்து ஒரு புனிதமான, வந்து டிவைனான ஒரு விஷயம்தான் ஒரு செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் கணவன் அண்ட் மனைவி. ஓகே, அவங்களுக்குள்ள அந்த ரிலேஷன்ஷிப் கரெக்டா இருந்தால் அந்த கணவன் ஏங்க வேறொரு பொண்ணை தேடி போகணும், இல்ல அந்த பொண்ணு ஏன் வேறொரு ஆம்பளை தேடி போகணும்? இந்த ரிலேஷன்ஷிப் கரெக்டா இல்லாம இருக்கிற பட்சத்துல அந்த ஆம்பளை வேறொரு பொண்ணை கண்டிப்பா தேடி போவான், அந்த பொண்ணு கண்டிப்பா வேறொரு ஆம்பளை தேடி போவா. அதை நம்ம ஒன்னும் சொல்ல முடியாது. we can't tell anything about that. ஈவன் சுப்ரீம் கோர்ட்டை இன்னைக்கு எல்லாம் சொல்லிடுச்சுன்னா, ஒரு ஆம்பளை பொம்பளை மேஜரா இருந்தாங்க, 18 வயசுக்கு மேல இருந்தாங்கன்னா, அவங்க கல்யாணம் பண்ணியிருக்காங்களோ கல்யாணம் பண்ணலையோ, இவங்க புருஷனோ அவங்க பொண்டாட்டியோ யாராவனா இருக்கட்டும், அவங்க வந்து உடலுறவு வச்சுக்கலாம், அதுல தப்பு கிடையாதுன்னு யார் சொல்லியிருக்காங்க? சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் சொல்லி இருக்கு. அப்போ செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப்புங்கிறது வந்து நான் முதல்ல சொன்ன மாதிரி ரெண்டு உடல் உறுப்புக்கான விஷயம் கிடையாது. ஒரு சக்சஸ்ஃபுல்லி ஒரு பர்சன், ஒரு ஆம்பளை இல்ல ஒரு பொம்பளை வந்து ஒரு சக்சஸ்ஃபுல்லி இந்த பிசிக்கல் இன்டிமசில போறாங்க அப்படின்னா எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா பிரெயின்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ பிரெயின் அண்ட் நர்வஸ் சிஸ்டம் கரெக்டா இயங்கணும். அப்போ உங்க பிரெயின் சரியில்லை, உங்க லெஃப்ட் பிரெயின் சரியா வேலை செய்யல, உங்க ரைட் பிரெயின் சரியா வேலை செய்யல, இல்ல உங்க நர்வஸ் சிஸ்டம் சரியா வேலை செய்யல, இல்ல உங்க மெசேஜிங் சிஸ்டம், பிரெயின்ல இருந்து போற மெசேஜிங் சிஸ்டம் சரியா இல்ல, அங்க இருக்கிற அந்த எலக்ட்ரான் டிரான்ஸ்பர் சரியா நடக்கல அப்படிங்கிற பட்சத்துல 100% அவங்களால செக்ஷுவல் இன்டர் கோர்ஸ்ல வந்து அவங்களால வந்து சாட்டிஸ்ஃபை ஆக முடியாது. அது ஆம்பளையா இருக்கட்டும் பொம்பளையா இருக்கட்டும். அப்போ செக்ஸ்ல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான உறுப்பு எதுன்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து இது பிரெயின் அண்ட் நர்வஸ் சிஸ்டம். செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா, இந்த ப்ராசஸ்ல வந்து என்ன தெரியுமா, உங்களுக்கு வந்து எனர்ஜி வேணும், ஸ்டாமினா வேணும். இப்ப நீங்க ஓடும்போது, நீங்க ஸ்டெப் ஏறும்போது, நீங்க ஒரு 10 ஸ்டெப் ஸ்பீடா ஏறுங்க, ஏறின உடனே உங்களால மூச்சு வாங்குதா, that means your lungs is not properly working. அப்ப lungs ப்ராப்பரா ஒர்க் பண்ணாதான் உங்களுக்கு வந்து கரெக்டா செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப்ல என்ஜாய் பண்ண முடியும். இப்ப செகண்ட் ஆர்கன் which is very important is lungs and respiratory system. அப்ப லங்ஸ் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் தான் எதை டிசைட் பண்ணது? உங்களோட ஸ்டாமினா, உங்களோட எனர்ஜி, உங்களோட ஃபிட்னஸ் டிசைட் பண்ற ஆர்கன் எதுனா லங்ஸ். அப்ப நான் சொன்னேன் இல்லையா, 30 to 45 மினிட்ஸ் உறவு வைக்கணும்னா, ஓகே, அந்த லங்ஸ் கரெக்டா இயங்கணும், ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் கரெக்டா இருக்கணும். இன்னைக்கு ஆவரேஜ் சர்வே ரிப்போர்ட் என்ன தெரியுமா சொல்லுது? 60 செகண்ட்ல இருந்து 90 செகண்டுக்குள்ள முடிஞ்சிருது. 1.5 நிமிஷம், ஒரு நிமிஷத்துல இருந்து 1.5 நிமிஷத்துல எல்லாமே முடிஞ்சு போயிடுதாமா. எப்படிங்க, எப்படி முடிஞ்சு போவோம்? புரியுதா உங்களுக்கு? அப்ப அப்படி முடிஞ்சு போகும்போது அதுல என்ன சாட்டிஸ்பாக்சன் கிடைக்கும் கப்புள்ஸ்க்கு? அப்படி முடிஞ்சு போகும்போது அவங்களோட ஹெல்த் கண்டிஷன் என்னன்னு நீங்க நினைக்கிறீங்க? வெரி வீக். அவங்க பிரெயின் சரியா வேலை செய்யல, நர்வஸ் சிஸ்டம் சரியா வேலை செய்யல, லங்ஸ் சரியா வேலை செய்யல, ரெஸ்பிரேட்டரி சிஸ்டத்துல நிறைய கோளாறுகள் இருக்கு, நிறைய பிரச்சனைகள் இருக்கு. மூணாவது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஆர்கன் ஃபார் செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப் இஸ் ஹார்ட் அண்ட் சர்க்குலேட்டரி சிஸ்டம். இப்ப ஹார்ட் என்ன பண்ணுது? நம்ம உடம்புல அரௌண்ட் 5 to 5.5 லிட்டர் பிளட்டை வந்து நம்ம உடம்புல அடி முதல் முடி வரை இது ஃபுல்லா வந்து ரொட்டேட் பண்ற ப்ரோசஸ். இந்த லங்ஸ் பிளட்டை பம்ப் பண்ணி விடும்போது இந்த பிளட் தான் நம்ம உடம்புல ஃபுல்லா டிராவல் பண்ணுது. அப்ப பிளட் சர்க்குலேஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா இந்த செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப்ல, இந்த பிசிக்கல் இன்டிமசில வந்து ரெண்டு உறுப்புலையும், அதாவது மேல் உறுப்புலையும் ஃபீமேல் உறுப்புலையும் பிளட் கரெக்டா வந்து சேரணும். பிளட் கரெக்டா வந்து சேரல அப்படின்னா அவங்களால கரெக்டா அந்த ப்ராசஸ்ல போக முடியாது. அப்போ தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ பிளட் கரெக்டா வந்து சேர்றதுக்கு யாரு ஹெல்ப் பண்ணும்? ஹார்ட். அப்போ ஹார்ட் அண்ட் சர்க்குலேட்டரி சிஸ்டம் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் லிவர் கிட்னி கரெக்டா இருந்தால்
உங்களோட யூரினரி சிஸ்டம் கரெக்டா வேலை செய்யும், உங்க டைஜஸ்டிவ் சிஸ்டம் கரெக்டா வேலை செய்யும், உங்க எக்ஸ்கிரீட்டரி சிஸ்டம், அதாவது மோஷன் மோஷன் போகணும். ஒரு நாளைக்கு மினிமம் 2 தடவை நீங்க ஃப்ரீயா மோஷன் போகணும். நீங்க ஃப்ரீயா மோஷன் உங்களுக்கு போகல, 2 தடவை போகல அப்படின்னா யுவர் டைஜஸ்டிவ் சிஸ்டம் இஸ் நாட் ஒர்க்கிங் ப்ராப்பர்லி. உங்க எக்ஸ்கிரேட்டரி சிஸ்டம், வெளியே தள்ளுற சிஸ்டம் சரியா இல்லை. அப்ப அது சரியா இல்லைன்னா அது எங்க அஃபெக்ட் ஆகுதுன்னா கண்டிப்பா அது செக்ஷுவல் இன்டராக்ஷன்ல அஃபெக்ட் ஆகுது. அப்போ நமக்கு எந்தெந்த விஷயங்கள் வேலை செய்யணுங்க கரெக்டா? பிரெயின் அண்ட் நர்வஸ் சிஸ்டம், லங்ஸ் அண்ட் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம், ஹார்ட் அண்ட் சர்க்குலேட்டரி சிஸ்டம், லிவர், கிட்னி, லாஸ்ட்ல தான் உங்களோட செக்ஷுவல் ஆர்கன். அந்த செக்ஷுவல் ஆர்கன் ஸ்ட்ராங்கா இருக்கணும். அந்த செக்ஷுவல் ஆர்கனுக்கு தேவையான நியூட்ரிஷன்ஸ் கிடைக்கணும். இப்ப நம்ம சொல்றோம்ல, கண்ணுக்கு எந்த விட்டாமின் வேணும்னா உடனே சொல்லுவீங்க விட்டாமின் ஏ. விட்டாமின் ஏ எங்க கிடைக்கும்னா உடனே சொல்லுவீங்க அது வந்து கீரையில கிடைக்கும், அது வந்து கேரட்ல கிடைக்கும். அப்ப கேரட்டும் கீரையும் சாப்பிட்டா கண்ணுக்கு நல்லது, இது சாப்பிட்டா முடிக்கு நல்லது, இது சாப்பிட்டா பல்லுக்கு நல்லது. எது சாப்பிட்டா உங்க செக்ஷுவல் ஆர்கனுக்கு நல்லது? செக்ஷுவல் ஆர்கனுக்கு எந்தெந்த விட்டாமின்ஸ் எந்தெந்த மினரல்ஸ் வேணும் யாருக்கு தெரியும்? யாருக்குமே தெரியாது. சும்மா பாட்டி சொன்ன வைத்தியம் என்ன, முருங்கைக்காய் சாப்பிட்டா அப்படியே பவர் வரும், அப்ப முருங்கைக்காய் சாப்பிடுறது. மட்டன் சாப்பிட்டா பவர் வரும்னா மட்டன் சாப்பிடுறது. கோழி, காட்டுக்கோழி, நாட்டுக்கோழி சாப்பிட்டா பவர் வரும். இதெல்லாம் வந்து இந்த ஏஜ்டானவங்க வந்து அந்த கொடுத்திருக்கிற ஷார்ட்கட்ஸ். பட் அவங்களுக்கு எவ்வளவு புரோட்டீன் வேணும், எந்த புரோட்டீன் வேணும், எந்த விட்டாமின்ஸ் வேணும், எந்த மினரல்ஸ் வேணும், எதுவுமே அவங்களுக்கு தெரியாது. அப்ப அதெல்லாம் கத்துக்கிறதுக்கு நீங்க எல்லாம் டாக்டர் ஆகணும். அதெல்லாம் நீங்க டாக்டர் ஆக நான் சொல்ல, உங்களுக்கு அதுக்கான ஒரு ஷார்ட்கட் நான் இப்ப கொடுக்க போறேன். இதை நீங்க கரெக்டா கவனிச்சீங்க அப்படின்னா உங்களோட பிரெயின், ஹார்ட், லங்ஸ், லிவர், கிட்னி, செக்ஷுவல் ஆர்கன், மேலா இருக்கட்டும் ஃபீமேலா இருக்கட்டும், இது இத்தனையும் கரெக்டா வேலை. அப்ப இத்தனையும் கரெக்டா வேலை செஞ்சாதான் நீங்க உங்களோட பிசிக்கல் இன்டிமசில சாட்டிஸ்ஃபை ஆக முடியும். அப்போ பிசிக்கல் இன்டிமேசில நீங்க சாட்டிஸ்ஃபை ஆகணும்னா பிரெயின் நல்லா இருக்கணும், நர்வஸ் சிஸ்டம் நல்லா இருக்கணும், லங்ஸ் நல்லா இருக்கணும், ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் நல்லா இருக்கணும், ஹார்ட் நல்லா இருக்கணும், சர்க்குலேட்டரி சிஸ்டம் நல்லா இருக்கணும், லிவர் நல்லா இருக்கணும், கிட்னி நல்லா இருக்கணும், டைஜஸ்டிவ் சிஸ்டம் கரெக்டா வேலை செய்யணும், உறுப்புகள் ஸ்ட்ராங்கா இருக்கணும். அப்ப இவ்வளோ விஷயமும் கரெக்டா இருந்தால் மட்டும்தான் நீங்க வந்து ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஒரு செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப் கம்ப்ளீட் பண்ண முடியும். யாராலையும் ஸ்டார்ட் பண்ண முடியும், யாராலையும் ஸ்டார்ட் பண்ண முடியும். ஓகே, ஆனா சக்சஸ்ஃபுல்லி கம்ப்ளீட் பண்ணணும்னு ஒண்ணு இருக்குல்ல. செஞ்சுரி, ஒரு கிரிக்கெட் மேன் வந்துட்டு ஃபர்ஸ்ட் பால்ல டக்காய போறவனும் இருக்கான், 10 பால்ல ஃபேஸ் பண்ணி 1 ரன் எடுத்துட்டு அவுட் ஆகி போறவனும் இருக்கான். ஆனா சில பேட்ஸ்மேன்கள் வந்து 60 பால் 70 பால்ல செஞ்சுரி அடிப்பாங்க, அவங்களதான் மக்கள் ரெஸ்பெக்ட் கொடுப்பாங்க. அதே மாதிரி அந்த வைஃப் ஒரு ஹஸ்பண்ட ரெஸ்பெக்ட் கொடுக்கணும், இல்ல அந்த ஹஸ்பண்ட் வைஃபை ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் அப்படின்னா அவங்களோட இந்த இவ்வளோ சிஸ்டங்கள் கரெக்டா இருக்கணும். அப்ப இவ்வளோ சிஸ்டங்கள் கரெக்டா இருக்கிறதுக்கான ப்ராசஸ் தான் நான் இப்போ உங்களுக்கு கொடுக்க போறேன். ஓகே, ஸோ தேங்க்யூ வெரி மச். ஸோ மிஸ்டர் ஹோஸ்ட், கேன் யூ ப்ளீஸ் கிவ் மீ த பிபிடி ஆஃப் ஜீவன் பிராஷ்? யா மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ உங்களுக்கு வந்து ஒரு அருமையான ஒரு ப்ராடக்ட் இன்ட்ரோடியூஸ் பண்ண போறேன். அந்த ப்ராடக்டோட பேரு வந்து டைகான்ஸ் G1 பிராஷ். ஓகே, அப்ப இந்த ஜீவன் பிராஷ் என்னங்கிறத பத்தி தான் நான் பேச போறேன். பிராஷ்ங்கிறது ரொம்ப சிம்பிளுங்க, நம்ம சின்ன வயசுல இருந்து கேள்விப்பட்டிருக்கோம். ஓகே, செவன் பிராஷ்ன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? டாபர் செவன் பிராஷ், ஜண்டு செவன் பிராஷ்ன்னு சொல்லி செவன் பிராஷ் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த பிராஷ் அந்த செமி சாலிட் ஃபார்ம்ல இருக்கிற ஒரு விஷயத்துக்கு தான் நம்ம வந்து பிராஷ்ன்னு சொல்லுவோம். ஸோ இந்த விஷயம் வந்து நம்ம ஒரு செமி சாலிட் ஃபார்ம்ல கொடுக்குறோம், அதனாலதான் நம்ம இங்க இத ஜீவன் பிராஷ்ன்னு கூப்பிடுறோம். ஸோ கேன் ஐ ஹேவ் த நெக்ஸ்ட் ஸ்லைட் ப்ளீஸ்? ஓகே மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இந்த ப்ராஷ்ல வந்துட்டு அரௌண்ட் 50+ இன்கிரீடியன்ஸ் இருக்கு. அதுல வந்து அரௌண்ட் 43 இன்கிரீடியன்ஸ் நம்ம டிஸ்பிளே பண்ணியிருக்கோம். சில இன்கிரீடியன்ஸ் வந்து இதுல டிஸ்பிளேல இல்ல. ஓகே, சோ இந்த இன்கிரீடியன்ஸ் என்னெல்லாம் செய்துன்னு பாருங்க. இதுல வந்து கார்டியாக் ஹெல்த், அதாவது கார்டியாக்னா ஹார்ட் அண்ட் சர்க்குலேட்டரி சிஸ்டத்துல வேலை செய்யற ஒரு 4-5 இன்கிரீடியன்ஸ் இதுக்குள்ள செம்மையான இன்கிரீடியன்ஸுங்க. அதுல இருக்கிறதெல்லாம் பாத்தீங்கன்னா அகார்காரா, அர்ஜுன் சால்லாம் பாத்தீங்கன்னா சூப்பர் இன்கிரீடியன்ட், கிரீன் இலாச்சி. ஓகே, அதே மாதிரி வந்து நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து பீட் பண்ணி நம்மளோட லங்ஸை ஸ்ட்ராங் பண்றதுக்கான ப்ராடக்ட், இம்யூனிட்டி பூஸ்ட் ஹெர்ப்ஸ், லங்ஸை ஸ்ட்ராங் பண்றது மெயின். அதுல வந்து பாத்தீங்கன்னா இப்ப நீங்க வந்து இருமல் வந்தா நம்ம என்ன பண்ணுவோம்?
ஞாபகம் இருக்கா? இருமல் வந்து நம்ம என்ன பண்ணோம்? பிளாக் பெப்பர் ரொம்ப ரொம்ப நல்லது. அப்ப இதுல பாருங்க, இம்யூனிட்டி பூஸ்ட் ஆப்ஸ்ல பாத்தீங்கன்னா பிளாக் பெப்பர் தட் இஸ் ஒன் இன்கிரீடியன்ட். ஓகே, நானோ டெக்னாலஜி அப்ளைடு கோல்ட் கிரானுவல்ஸ், பிப்பாலி, ஓகே, ஷானாக், ஓகே. அப்புறம் பாத்தீங்கன்னா தேங்காய்ல இருந்து எடுத்திருக்க சில எக்ஸ்ட்ராக்ட், அதான் மக்ஸே நாரியல்ங்கிறது வந்து தேங்காய், நம்ம கோகனட் இருக்கு இல்லையா, அதோட சயின்டிபிக் நேம் தான் மக்ஸே நாரியல். அப்ப தேங்காய்ல இருக்கிற நிறைய இன்கிரீடியன்ஸ், அதை ப்ராசஸ் பண்ணி எடுத்திருக்கிற இன்கிரீடியன்ஸ் தான் அது. இதெல்லாம் வந்து வெரி வெரி பவர்ஃபுல் இன்கிரீடியன்ஸ். இது மெயினா வந்து ரெஸ்பிரேட்டரி சிஸ்டத்தையும் லங்ஸையும் ஸ்ட்ராங் படுத்துது. ரெஸ்பிரேட்டரி சிஸ்டத்தையும் லங்ஸையும் ஸ்ட்ராங் படுத்தும் போது ஆட்டோமேட்டிக்கலி உங்களோட இம்யூனிட்டி வந்து பூஸ்ட் ஆகுது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மெயினா செக்ஷுவல் உறுப்பை ஸ்ட்ராங் பண்றதுக்கு, செக்ஷுவல் அதாவது ஃபீமேல் உறுப்பு மேல் உறுப்பை ஸ்ட்ராங் பண்றதுக்கான விஷயங்கள், அங்க இருக்கிற நர்வ்ஸ், அந்த நர்வஸ் சிஸ்டம், அந்த நரம்புகளை ஸ்ட்ராங் பண்றது, அங்க இருக்கிற பிளாக்கேஜஸ் எடுக்கிறது, உங்களோட உடம்புல வந்து அந்த ஸ்பெர்மோட குவாலிட்டியை இன்க்ரீஸ் பண்றது, அதோட கவுண்டை இன்க்ரீஸ் பண்றதுக்கான விஷயங்கள், கொரியன் ரெட் ஜிங்சங், சஃபேத் முஸ்லி, ஓகே, ஷதாவரி, அஸ்வகந்தா, இதெல்லாம் வந்து அமேசிங்கான இன்கிரீடியன்ட் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அப்ப இந்த இன்கிரீடியன்ஸ் வந்து செக்ஷுவல் உறுப்பை வந்து ஸ்ட்ராங் படுத்துது, மேல் அண்ட் ஃபீமேல். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பிரெயின் ஸ்டிமுலேட்டிங் இன்கிரீடியன்ஸ். பிரெயின் ஸ்டிமுலேட்டிங் இன்கிரீடியன்ஸ் பாருங்க, பம்கின் சீட், கஜூர், எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரை ஃப்ரூட்ஸ் தான் இருக்கும். பாதாம், பிஸ்தா, ஓகே, குலாப் ஃபுல், பிரம்மி, இதெல்லாம் வந்து பிரெயின் ஸ்டிமுலேட்டிங். அப்போ பிரெயின் அண்ட் நர்வஸ் சிஸ்டத்தை ஸ்ட்ராங் படுத்துறதுக்கான ஒரு 5-6 இன்கிரீடியன்ஸ் இதுல இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா லிவர் சப்போர்ட்டிங், லிவர் என்ஹான்சிங் இன்கிரீடியன்ஸ் பாருங்க, லிவர் என்ஹான்சிங் இன்கிரீடியன் 5 to 6 இருக்கு. கிட்னி என்ஹான்சிங் இன்கிரீடியன்ஸ் 5 to 6. அப்ப நான் என்ன உங்ககிட்ட சொன்னேன், ஒரு சக்சஸ்ஃபுல்லா ஒரு பர்சன் வந்து ஒரு செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப்ல போகணும்னா பிரெயின் அண்ட் நர்வஸ் சிஸ்டம் ஸ்ட்ராங்கா இருக்கணும், ஹார்ட் அண்ட் சர்க்குலேட்டரி சிஸ்டம் ஸ்ட்ராங்கா இருக்கணும், லங்ஸ் அண்ட் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் ஸ்ட்ராங்கா இருக்கணும், லிவர், கிட்னி அண்ட் டைஜஸ்டிவ் சிஸ்டம் ஸ்ட்ராங்கா இருக்கணும், செக்ஷுவல் ஆர்கன் கரெக்டா வேலை செய்யணும், செக்ஷுவல் ஆர்கன் ஸ்ட்ராங்கா இருக்கணும், அது மேலா இருக்கட்டும் ஃபீமேலா இருக்கட்டும். அப்போ இந்த ஒரே ப்ராடக்ட் உங்களுக்கு இந்த எல்லா கேட்டகரியிலுமே வேலை செய்யறதுனால that result will be an amazing result. அப்போ இது வந்து ஒரு செக்ஸுக்கான ப்ராடக்ட்னா கிடையாது, இது வந்து பிரெயினுக்கான ப்ராடக்ட்னா ஆமா பிரெயினுக்கான ப்ராடக்ட் தான். அப்ப இது ஹார்ட்டுக்கும் வேலை செய்யணும், ஆமா இது ஹார்ட்டுக்கான ப்ராடக்ட் தான். அப்ப இது லங்ஸுக்கு வேலை செய்யணும், ஆமா இது லங்ஸுக்கான ப்ராடக்ட் தான். அப்ப இது லிவருக்கு வேலை செய்யுமா, ஆமா இது லிவருக்கான ப்ராடக்ட் தான். இது கிட்னி பேஷன்ஸ், ஆமா இது கிட்னிக்கான ப்ராடக்ட் தான். இதுல கிட்னிக்கு வேலை செய்யற 6-7 இன்கிரீடியன்ட், செம்மையான இன்கிரீடியன்ட் இருக்கு இல்லையா. அப்ப இது எல்லாமே சேரும்போது என்ன ஆகும், இது எல்லாமே சேரும்போது ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஒரு மேரிட் லைஃபை நீங்க கிரியேட் பண்ண முடியும். ஒரு கப்புள்ஸ் நடுவுல வந்து ஒரு சாட்டிஸ்ஃபைடான ஒரு ஹாப்பியான ஒரு, பாருங்க, காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வேலைக்கு போறாங்கன்னு வச்சுக்கோங்க, இல்ல ஹஸ்பண்ட் வேலைக்கு போறாரு, ஒய்ஃப் வீட்டுல வேலை பாத்துக்கிறாங்கன்னு வைங்க. ஓகே, வேலை செஞ்சு டயர்டாகி நிறைய டென்ஷன்ஸ், லோன் டென்ஷன், அந்த டென்ஷன், இந்த டென்ஷன், எல்லா டென்ஷனோட அவங்க வீட்டுக்கு வந்து நைட்டு டின்னர்லாம் சாப்பிட்டுட்டு அவங்க ஃப்ரெஷ் ஆயிட்டு அதுக்கப்புறம் அவங்க வந்து ஒரு பிசிக்கல் ரிலேஷன்ஸ்ல போயிட்டு வரும்போது அவங்களுக்கு என்னதான் டென்ஷன் இருக்கட்டும், என்னதான் பிரச்சனை இருக்கட்டும், உயிர் போற பிரச்சனை இருக்கட்டும், அந்த பிசிக்கல் ரிலேஷன்ஷிப் முடிஞ்ச உடனே அந்த இருக்கிற ஒரு ½ ரெண்டு பேருக்குமே அவ்வளவு சாட்டிஸ்ஃபைடா இருக்கும், அவ்வளவு அவங்க வந்து ஹாப்பியா இருப்பாங்க, அவங்க கரெக்டா தூங்குவாங்க. அப்ப அதனாலதான் இது வந்து ஒரு மெடிசினுங்க. இந்த செக்ஸ்ங்கிறது வந்து ஒரு கப்புள்ஸை சம்பந்திச்சு ஒரு ஸ்பெஷல் மெடிசின் கிவன் பை த காட். கடவுளே கொடுத்திருக்கிற ஒரு அருமையான ஒரு நேச்சுரல் மெடிசின் தான் செக்ஸ்ங்கிறது. இதை கரெக்டா பண்றவங்களுக்கு தெரியுமா, செக்ஸ் ரெகுலரா, அதாவது மாசத்துல 8 தடவை செக்ஸ் பண்றவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வராதுன்னு ப்ரூவனா இருக்கு. மாசத்துல 8 தடவை செக்ஸ் பண்றவங்களுக்கு பிரெயின் சம்பந்தமான நோய் வராது, பார்க்கின்சன் டிசீஸ் வராது, கேன்சர் வர்றதுக்கான வாய்ப்பு கம்மி, டயபெட்டிஸ் வர்றதுக்கான வாய்ப்பு கம்மின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா ப்ராப்பரா நான் சொன்ன மாதிரி மாசத்துல மினிமம் 8 தடவை 45 மினிட்ஸ் செக்ஸ் வச்சிருக்கணும். இல்லாம சும்மா போயிட்டு நான் மாசத்துல 30 தடவை செக்ஸ் பண்ணேங்க, அப்படியா சூப்பருங்க, எவ்ரிடே பண்ணுவாங்க, ஆனா ஒரு 30 செகண்ட்ல இருந்து 45 செகண்ட் பண்ணுவாங்க எவ்ரிடே, வேஸ்ட். நீங்க ஒரு தடவை ஒண்ணு இல்ல, ஒரு தடவை நீங்க 100 தடவை செக்ஸ் பண்ணாலும் நீங்க வேஸ்ட். ஏன்னா மினிமம் 40 மினிட்ஸ். அப்ப அப்படி இருக்கணும்னா இந்த இடத்துல எல்லாம் அந்த ஸ்ட்ரென்த் இருக்கணும், பிரெயின்ல, ஹார்ட்ல, லங்ஸ்ல, லிவர்ல, கிட்னில, எல்லாம் கரெக்டான ஸ்ட்ரென்த் அங்க கரெக்டா இருந்தா மட்டும்தான் உங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லா இந்த ப்ராசஸ்ல போக முடியும். கேன் ஐ ஹேவ் த நெக்ஸ்ட் ஸ்லைட் ப்ளீஸ்? இப்ப இந்த டைகான் ஜீவன் பிராஷ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம உடம்புல 11 சிஸ்டத்துல வேலை செய்யுதுங்க. இதுல சேர்த்திருக்கிற இன்கிரீடியன்ஸ் எப்படி அவங்க சூஸ் பண்ணியிருக்காங்கன்னா, நம்ம உடம்புல இருக்கிற 11 சிஸ்டம், அதாவது சர்க்குலேட்டரி சிஸ்டம், டைஜஸ்டிவ் சிஸ்டம், எண்டோக்ரைன் சிஸ்டம், எக்ஸோக்ரைன் சிஸ்டம், லிம்பேட்டிக் சிஸ்டம், மஸ்குலர் சிஸ்டம்,
ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம், ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம், ஸ்கெலட்டல் சிஸ்டம் சொல்லி இந்த 11 சிஸ்டத்திலையும் ஒரு சப்போர்ட் பண்றதுக்கான இன்கிரீடியன்ஸோட ஒரு அருமையான ஒரு கலவை தான், ஒரு அருமையான ஒரு காம்பினேஷன் தான் ஜீவன் பிராஷ். கேன் ஐ ஹேவ் த நெக்ஸ்ட் ஸ்லைட் ப்ளீஸ்? அப்போ இது வந்து மெயினா நமக்கு என்னன்னா, இது வந்து சிம்டம்ஸ்ல வேலை செய்யல. சிம்டம்ஸ்ல வேலை செய்யுது என்னன்னா, இப்போ நமக்கு ஒரு ஜுரம் வருது. ஜுரம் வந்த உடனே நீங்க போய் பாராசிட்டமால் போடுங்க, மெடிக்கல் ஷாப்ல போய் பாராசிட்டமால் வாங்கி போடுங்க. போட்டு ஒரு ஹாஃப் அன் ஹவர்ல உங்க ஜுரம் கம்மியாயிடும். ஓகே, பட் எகைன் ஜுரம் வரும். அப்போ இந்த மாதிரி எகைன் நீங்க பாராசிட்டமால் போடுறீங்க, எகைன் ஜுரம் போகும், எகைன் ஹாஃப் அன் ஹவர் கழிஞ்சு ஜுரம் வரும். ஏன்னா அது என்ன ஜுரம்? அது நார்மல் ஜுரமா, வைரல் ஃபீவரா? வைரல் ஃபீவர்னா என்ன வைரல்? அது நீங்க கரெக்டா கண்டுபிடிக்கலன்னா தட் இஸ் கால்ட் இட்ஸ் ஒர்க் ஆன் சிம்டம்ஸ், நாட் ஆன் த ரூட். அப்ப அந்த ரூட்ல வேலை செஞ்சாதான் அது வந்து அடியோட அந்த விஷயம் போகும். அப்போ நம்மளோட இந்த ஜீவன் பிராஷ் நீங்க ரெகுலரா சாப்பிடும் போது உங்களோட 11 சிஸ்டத்துல வேலை செய்யறது மட்டும் இல்லாம உங்களை 400க்கும் மேல டிசீசஸ் வராம தடுக்கிறதுக்கு ப்ரிவென்ஷன் மெத்தட்ல இட்ஸ் அன் அமேசிங் ஒரு கலவைங்க, அமேசிங்கான காம்பினேஷன் தான் டைகான் ஜீவன் பிராஷ். இதுல வந்து more than 160 nutraceuticals and very essential vitamins, minerals, antioxidants, amino acids, nitric oxides, alkaloids, இந்த மாதிரி எல்லாம் வந்து ஒரு கலவை வந்து அமேசிங் காம்பினேஷன் ஆஃப் கலவை சேர்ந்திருக்கிற ஒரு எக்ஸலண்ட் ஒரு ஃபார்முலா தான் டைகான்ஸ் ஜீவன் பிராஷ் இஸ் கிவிங் இன் அ நேச்சுரல் வே. இதுல வந்து எந்த விதமான கெமிக்கலோ ஆர்டிபிஷியல் விஷயங்களோ சேர்க்கல. நேச்சர்ல நமக்கு கடவுளா கொடுத்திருக்கிற விஷயங்களை தேடி கண்டுபிடிச்சு அதை ப்ராப்பரா ப்ராசஸ் பண்ணி அதுல கரெக்டான விஷயங்களை மிக்ஸ் பண்ணி பண்ணிருக்கிற ஒரு ஹேண்ட்மேடு, ஓகே, ஒரு ஒரு ஏன்ஷியன்ட் மெத்தட்ல செஞ்சிருக்கிற ஒரு பிராஷ் தான் நம்மளோட டைகான்ஸ் ஜீவன் பிராஷ். கேன் ஐ ஹேவ் த நெக்ஸ்ட் ஸ்லைட் ப்ளீஸ்? அப்ப நான் முதல்ல சொன்ன மாதிரி இது வந்து நம்மளோட பிரெயின் அண்ட் நர்வஸ் சிஸ்டத்தை ஸ்ட்ராங் படுத்துது. ஓகே, கேன் ஐ ஹேவ் த நெக்ஸ்ட் ஸ்லைட் ப்ளீஸ்? நம்ம ஹார்ட் ஹெல்த், நான் ஆல்ரெடி சொன்னேன், ஹார்ட் அண்ட் சர்க்குலேட்டரி சிஸ்டத்துல சப்போர்ட் பண்ணுது. கேன் ஐ ஹேவ் த நெக்ஸ்ட் ஸ்லைட் ப்ளீஸ்? இட் இஸ் வெரி குட் ஃபார் லிவர் ஹெல்த்தை வந்து இது ஸ்ட்ரென்தன் பண்ணுது. ஸோ லிவர் ஹெல்த் ஸ்ட்ரென்தன் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்கலி உங்களோட டைஜஸ்டிவ் சிஸ்டம் ஸ்ட்ராங் ஆகுது. உங்க கிட்னி ஹெல்த்தை ஸ்ட்ராங் பண்ணுது. கிட்னி ஹெல்த்தை உங்களோட ஸ்ட்ராங் ஆகும்போது உங்களோட யூட்ரஸ் ஸ்ட்ராங் ஆகும், ஆட்டோமேட்டிக்கலி உங்க யூரினரி சிஸ்டம் ஸ்ட்ராங் ஆகும். ஓகே, உங்களோட யூரோலஜிக்கல் சிஸ்டம் ஸ்ட்ராங் ஆகும். அப்போ அது ஸ்ட்ராங் ஆகும்போது இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இன் எனி செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப். அதே மாதிரி பேசிக் சேலஞ்சஸ், இப்போ இன்னைக்கு வந்து மேஜரா மார்க்கெட்ல நம்ம பார்த்துட்டு இருக்கிற சேலஞ்சஸ் என்னன்னா இரக்டைல் டிஸ்பங்க்ஷன், இரக்ஷனே ஆக மாட்டேங்குது. இல்லைன்னா வந்து இஜாக்குலேஷன், ஃபாஸ்ட் இஜாக்குலேஷன், ரொம்ப சீக்கிரமா இஜாக்குலேட் ஆயிடுது. சேம் ஃபார் மேல் அண்ட் ஃபீமேல். ஓகே, எனக்கு மூடே வர மாட்டேங்குது, மூடு என்ஹான்ஸ்மெண்ட் இல்ல. ஓகே, வைஃபுக்கு மூடே இல்ல, ஹஸ்பண்ட். அப்ப வைஃபுக்கு மூடு இல்லாம ஹஸ்பண்ட் செக்ஸ் பண்ணும்போது இன்டைரக்ட்லி சொல்ல போனா தட் இஸ் கால்ட் ரேப். ஓகே, அதே மாதிரி ஹஸ்பண்டுக்கு மூடே இல்ல, வைஃபை கம்பல் பண்ணி செக்ஸ் பண்ணாங்கன்னா இட் இஸ் ஆல்சோ எ ரேப் conducted by a wife to the husband. ஹஸ்பண்ட ரேப் பண்ற மாதிரி தான், ஹஸ்பண்டுக்கு மூடு இல்லாம வற்புறுத்தி செக்ஸ் பண்ண வைக்கிறது. அப்போ அந்த ரெண்டு பேருமே வந்து இன்ட்ரெஸ்டா, ரெண்டு பேருமே வந்து ஈக்குவலா கான்ட்ரிபியூட் பண்ணி பண்ணும்போதுதான் அந்த 40 நிமிஷம்ங்கிற அந்த ப்ராசஸை நீங்க டச் பண்ண முடியும். அப்போதான் உங்களுக்கு ரெண்டு பேருக்கும் வந்து ஒரு சாட்டிஸ்பாக்சன், நான் சொன்னேன்ல, அந்த மென்டல் சாட்டிஸ்பாக்சன் அண்ட் பிசிக்கல் சாட்டிஸ்பாக்சன் உங்களுக்கு அப்பதான் கிடைக்கும். அது கரெக்டா பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஃபியூச்சர்ல வரக்கூடிய நிறைய நோய் நொடிகளை நீங்க வராம தடுக்கலாம். நிறைய ப்ரூஃப்ஸ், நிறைய மெடிக்கல் ஜேர்னல்ஸ் இருக்கு. ஓகே, ப்ராப்பரா ஒரு செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப்ல ரெகுலரா ஒரு கப்புள்ஸ் கண்டக்ட் ஆயிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வரப்போற நிறைய நோய் நொடிகள்ல இருந்து அவங்க உடம்ப ப்ரொடெக்ட் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. கேன் ஐ ஹேவ் த நெக்ஸ்ட் ஸ்லைட் ப்ளீஸ்? ஓகே, இது வந்து பாண்ட்ஸ் ஸ்ட்ரென்தன் படுத்துது. பாண்ட்ஸ் ஸ்ட்ரென்தன் படுத்து ஆட்டோமேட்டிக்கலி உங்களுக்கு இப்ப ஒண்ணும் இல்லை. இப்போ ஹஸ்பண்ட் வேலையெல்லாம் முடிச்சு வீட்டுக்கு வர்றாரு. வீட்டுக்கு வந்து எல்லாம் வந்து சாப்பிட்றாரு. சாப்பிட்டு முடிச்சு குழந்தைங்க எல்லாம் தூங்கிட்டாங்க. ஓகே, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் கிட்ட போய் சொல்றாரு, இன்னைக்கு நம்ம வந்து ரிலேஷன்ஷிப்ல போகலாம், இன்னைக்கு நம்ம வந்து we can make love, நம்ம லவ் மேக் பண்ணலாம் அப்படின்றாரு. இப்ப லவ் மேக் பண்ணலாம்னு ஒய்ஃப் சொல்றாங்க, எங்க எனக்கு வந்து மத்தியானத்துல இருந்து சிவியரா பேக் பெயினுங்க, எனக்கு வந்து L1 L2 போன் வந்து அசைய முடியலங்க, என்னால வந்து நிக்க முடியல, உட்கார முடியல அப்படின்னு சொல்லும் போது வாட் யூ திங்க், ஹஸ்பண்டால செக்ஸ் பண்ண முடியுமா? அது சொன்னதுக்கு அப்புறமும் அந்த ஹஸ்பண்ட் அந்த ஒய்ஃப் கூட செக்ஸ் பண்றாரு, உறவு வச்சுக்கிறாருன்னா அதுக்கு அர்த்தம் அந்த புருஷன் ஒரு ஆம்பளே கிடையாது, மனுஷனே கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆம்பளைங்கிற செகண்டரி, ஃபர்ஸ்ட் அவனோட ஹியூமனே கிடையாது. அப்ப அவங்க ஒரு வலி இருக்கு, அவங்க பிரச்சனை இருக்குன்னு சொல்லும் போது அதுக்கான சொல்யூஷனை கண்டுபிடிக்கிறது தான் ஹஸ்பண்டோட வேலை. அப்போ இந்த மாதிரி ஒரு சேலஞ்சு இது ஹஸ்பண்டுக்கு வந்தாலும் பிரச்சனை தான்,
ஒய்ஃபுக்கு வந்தாலும் பிரச்சனை தான். அப்போ உங்க ஜாயின்ஸ் ஸ்ட்ராங்கா இருக்கணும், உங்க பான்ஸ் ஸ்ட்ராங்கா இருக்கணும். அப்ப ஜீவன் பிரகாஷ் நீங்க எடுக்கும்போது உங்க பாயிண்ட்ஸ் ஸ்ட்ராங்கா வச்சுக்கிறதுக்கும் உங்களுக்கு ஃபியூச்சர்ல வரக்கூடிய சின்ன சின்ன சேலஞ்சஸ், பேக் பெயின், ஷோல்டர் பெயின், ஹிப் பெயின், இந்த மாதிரி பெயின் வராம தடுக்கிறதோட அருமையான ஒரு காம்பினேஷன் எதுல இருக்கு? இந்த ஜீவன் பிரகாஷோட ஃபார்முலால இருக்கு. கேன் ஐ ஹேவ் த நெக்ஸ்ட் ஸ்லைட் ப்ளீஸ்? ஓகே, ஸோ ஓவரால் நீங்க பாத்தீங்கன்னா டைகான் ஜீவன் பிரகாஷ் வந்து இஸ் வெரி எஃபெக்டிவ் ஆன் ப்ரிவென்டிங், ஓகே, ப்ரிவென்ஷன் அண்ட் சப்போர்ட் பண்ணும். எங்கெல்லாம்? கேன்சர்ஸ், டயபெட்டிஸ், பேராலிசிஸ், பிரெயின் சம்பந்தமான நோய்கள், ஓகே, அதே மாதிரி வந்து பிளட் சம்பந்தமான நோய்கள், அதே மாதிரி எலும்பு சம்பந்தமான நோய்கள், அதே மாதிரி ஹார்ட் சம்பந்தமான நோய்கள், லிவர் சம்பந்தமான நோய்கள், லங்ஸ் சம்பந்தமான நோய்கள், ஓகே, அதே மாதிரி வந்து பிரெயின் சம்பந்தமான நோய்கள், இதுல எல்லாம் வந்து ஒரு செம்மையா வந்து சப்போர்ட் பண்ற ஒரு எக்ஸலண்ட் ஒரு காம்பினேஷன் தான் டைகான் ஜீவன் பிரகாஷ். அதுக்கு வந்து பேசிக் நம்ம இன்னைக்கு இந்தியால என்னென்ன பேசிக் சர்டிபிகேஷன் வேணும், எஃப்எஸ்எஸ்ஐ, ஓகே, ஹெச்எஸ்சிசிபி, ஜிஎம்பி, கோஷர், இந்த மாதிரி பேசிக் சர்டிபிகேஷன்லாம் வாங்கி ஒரு 100% நேச்சுரல் ஃபுட்டா கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு ஃபுட் ப்ராடக்ட் தான் டைகான்ஸ் ஜீவன் பிரகாஷ். கேன் ஐ ஹேவ் த நெக்ஸ்ட் ஸ்லைட் ப்ளீஸ்? கேன் ஐ ஹேவ் த நெக்ஸ்ட் ஸ்லைட் ப்ளீஸ்? ஓகே, ஸோ தேங்க்யூ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, அப்ப நம்ம இப்ப பார்த்தோம் இல்லையா, இதான் வந்து இந்த ப்ராடக்டோட பிளஸ் பாயிண்ட் நான் சொன்னேன்ல. அப்ப டைகான் ஜீவன் பிரகாஷ் வந்து இப்போ நீங்க டைகான் ஜீவன் பிரகாஷ்ல உங்க உடம்புக்கு கிடைக்கக்கூடிய ஆல்கலாய்ட்ஸ், ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ், விட்டாமின்ஸ், மினரல்ஸ், இதெல்லாம் நீங்க வந்து டைகான் ஜீவன் பிரகாஷ் இல்லாம நீங்க கொண்டு வரணும் அப்படின்னா அப்ராக்சிமேட்லி 14 to 15 பாட்டில் ஆஃப் கேப்சூல்ஸ் வாங்கி நீங்க சாப்பிடுற அந்த பெனிஃபிட் தான் உங்களுக்கு ஒரே ப்ராடக்ட்ல டைகான் ஜீவன் பிரகாஷ்ல உங்களுக்கு கிடைக்குது. இதோட டோசேஜை பத்தி நான் லாஸ்ட் பேசுறேன். இப்ப நம்ம செகண்ட் ப்ராடக்ட பத்தி பேச போறோம். இப்ப நம்ம ஒரு ப்ராடக்ட பத்தி பார்த்தோம், தட் இஸ் டைகான் ஜீவன் பிரகாஷ். இப்ப நம்ம அடுத்த ப்ராடக்ட பத்தி பார்க்க போறோம், நம்மளோட சூப்பர் ஸ்டார் ப்ராடக்ட். இப்ப இது வந்து நம்மளோட லேட்டஸ்ட் ப்ராடக்ட். ஓகே, நம்ம ரொம்ப லேட்டஸ்ட் ப்ராடக்ட், செக்ஷுவல் வெல்னஸ்ல வந்திருக்கிற ப்ராடக்ட் தான் தண்டர் ஸ்பார்க் அப்படிங்கிறது. அப்ப கேன் ஐ ஹேவ் த நெக்ஸ்ட் ஸ்லைட் ப்ளீஸ்? கேன் ஐ ஹேவ் த நெக்ஸ்ட் ஸ்லைட் ப்ளீஸ்? ஓகே, அப்போ இந்த தண்டர் ஸ்பார்க்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இதோட ஃபார்முலாவை நான் வந்து ஸ்லைட்டா உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்றேன் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா வில் ஸ்டார்ட் ஃப்ரம் த ஃபர்ஸ்ட் இன்கிரிடியன்ட். நீங்க இதை பாத்தீங்கன்னா நீங்க ஸ்கிரீன்ல பாத்தீங்கன்னா த ஃபர்ஸ்ட் இன்கிரிடியன்ட் வாட் யூ ஆர் சீயிங் இஸ் கொரியன் ரெட் ஜிங்சங். கொரியன் ரெட் ஜிங்சங், கொரியன் ரெட் ஜிங்சங்னா அந்த பேர்லயே தெரியுது, தட் இஸ் தட் ப்ராடக்ட் கமிங் ஃப்ரம் கொரியா, இல்லைங்களா? அப்ப கொரியன் ரெட் ஜிங்சங் வந்து கொரியால ஹையஸ்ட் செக்ஷுவல் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்காக யூஸ் பண்ற இன்கிரீடியன்ட்ஸ்ல நம்பர் 1 டர்ன் ஓவர் கிரியேட் பண்ற இன்கிரீடியன்ட் கொரியால எதுன்னு பாத்தீங்கன்னா கொரியன் ரெட் ஜிங்சங். இது வந்து 4000 வருஷமா வந்து கொரியால கண்டுபிடிச்சு கொரியால வந்து இருக்கிறதா வந்து சொல்லப்படுதுங்க. இது வந்து அமேசிங். இது ஒரு வேர். இது ஆக்சுவலி இப்ப நம்ம அஸ்வகந்தா வந்து ஒரு வேறு, அது மாதிரி கொரியால கிடைக்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு வேறு ரெட் ஜிங்சங். அதை வந்து கொரியன் ரெட் ஜிங்சங் எதுக்கு சொல்றாங்கன்னா அது அதிகமா கொரியால காணப்படுது. இதை வந்து கொரியன் கண்ட்ரியோட செக்ஷுவல் சீக்ரெட்டா வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. த நம்பர் 1 டர்ன் ஓவர் கிரியேட்டிங் செக்ஷுவல் இன்கிரீடியன்ட் இன் கொரியா இஸ் கொரியன் ரெட் ஜிங்சங். செகண்ட் இன்கிரீடியன்ட் பாத்தீங்கன்னா ஹோனி கோட் வீடு. ஹோனி கோட் வீடு வந்து சைனீஸ் செக்ஷுவல் சீக்ரெட். சைனால அதிகமா செக்ஷுவல் இன்கிரீடியன்ட் டர்ன் ஓவர் பண்ணுது அப்படின்னா தட் இஸ் ஹோனி கோட் வீடு. அப்ப இந்த ஹோனி கோட் வீடு பேர் எப்படி வந்துச்சுன்னா, இது வந்து ஒரு ஆடு, ஒரு ஃபார்மர் பார்க்கும்போது ஒரு ஆடு வந்து ஒரு இலை சாப்பிட்றத அவர் பார்த்திருக்காரு. அந்த இலையை சாப்பிட்டுட்டு அந்த இலையை என்னைக்கெல்லாம் அந்த ஆடு சாப்பிடுதோ அந்த ஆடு பயங்கரமா பர்ஃபார்ம் பண்ணுதாமா அதோட பார்ட்னர் கூட. ஆம்பளை ஆடு பொம்பளை ஆடு கூட பயங்கரமா பர்ஃபார்மன்ஸ், நான் ஸ்டாப். இவர் என்னடா இந்த ஆடு இந்த இலையை சாப்பிட்ற நாள் மட்டும் நான் ஸ்டாப்பா நைட் ஃபுல்லா வந்து செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப்ல போத பார்ட்னர் கூட, அப்படி என்ன இந்த இலையில இருக்குன்னு அவர் அந்த இலையை எடுத்து சாப்பிட்டு பார்த்தாராம். அவரு சாப்பிட்டு பார்த்த போதான் அவருக்கு தெரிஞ்சது இது என்னன்னு. அதுக்கப்புறம் அந்த இன்கிரீடியன்ட் அந்த இலைக்கு வச்ச பேரு தான் ஹோனி கோட் வீடு. ஹோனினா ரொம்ப அந்த செக்ஷுவல் அர்ஜி பயங்கரமா வர்ற ஒரு பர்சனுக்கு கூப்பிடுற பேரு தான் ஹோனி. சொல்லுவாங்க அவன் ரொம்ப ஹோனியா இருக்கான், இல்லைன்னா அந்த பொண்ணு ரொம்ப ஹோனியா இருக்குன்னா தட் மீன்ஸ் அவங்க பயங்கரமா அந்த செக்ஷுவல் இன்ட்ரெஸ்ட்ல இருக்காங்கன்னு அர்த்தம். ஸோ தட் இஸ் ஹோனி கோட் வீட். இட் இஸ் த நம்பர் 1 டர்ன் ஓவர் கிரியேட்டிங் இன்கிரீடியன்ட் ஆஃப் சைனா. அப்ப சைனாவோட சீக்ரெட் மக்கா ரூட். மக்கா ரூட் வந்து என்னன்னா தட் இஸ் ஆப்பிரிக்கன் சீக்ரெட். இந்த மக்கா ரூட்டுங்கிறது வந்து என்ன பண்றாங்கன்னா ஆப்பிரிக்கால வந்து ஒரு கப்புள்ஸ்க்கு வந்து கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணாங்கன்னு வைங்களேன், அவங்கள ஒரு வாரம்
அவங்களுக்கு வந்து ஒண்ணு மத்தியானம் இல்ல நைட்டு இந்த மக்கார் ரூட்டு மட்டும் அவங்க டிஃப்ரெண்டா சமைச்சு கொடுத்துக்கிட்டே இருப்பாங்களாமா. அதோட அந்த ரூட்டு, அதோட காய், அதோட பூவு, இதுதான் ஃபுல்லா அவங்க சமைச்சு கொடுப்பாங்களாம். ஒரு வாரம் ஆம்பளைக்கு பொம்பளைக்கு இதுதான் மெயின், கம்பல்சரியா சாப்பிடணும். மத்தியானம் இல்ல நைட் ஒரு வேளை சாப்பிட்டே ஆகணும். நாமெல்லாம் இங்க என்ன சொல்லுவோம்னா, கல்யாணம் முடிச்சோன்னு என்ன சொல்லுவோம், ஃபர்ஸ்ட் நைட் அப்படின்னு சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் நைட், அதை கல்யாணம் பண்ண அன்னைக்கு நைட்டு அவங்க வந்து உறவு வச்சுப்பாங்க, அது ஃபர்ஸ்ட் நைட் அப்படின்னு சொல்லுவோம். அவங்க எப்படின்னா, இந்த 2 பேர் ரூமுக்குள்ள போனாங்கன்னா 2 நாள் கழிஞ்சுதான் வெளியே வருவாங்களாமா. இந்த 2 நாள் அவங்க சாப்பிடக்கூடிய எல்லா விஷயங்களும், பழங்கள், காய்கறிகள், அது இது எல்லாம் என்னென்ன விஷயங்கள் கெட்டு போகாம இருக்கும், இதெல்லாம் ரூமுக்குள்ள பண்ணி அவங்க ரூமுக்குள்ள போய் கதவை மூடினாங்கன்னா 2 நாள் கழிஞ்சுதான் வருவாங்களாமா. மினிமம் ஒரு 50ல இருந்து 60 தடவை அவங்க உறவை வச்சுட்டு தான் அவங்க வெளியவே வருவாங்க. ஏன்னா அப்பதான் அவங்களால வர முடியும், அவங்களால வேற யோசிக்க முடியும். ஏன்னா அவ்வளோ அவங்களோட கெப்பாசிட்டி 2 பேருக்கும் அப்படி இருக்கும். அவங்க அதுல இருந்து வெளியே, அதுல இருந்து வேற விஷயம் யோசிக்கணும்னா அவங்க ஃபர்ஸ்ட் அதுல வந்து அது சாட்டிஸ்ஃபை ஆகணும் இல்லையா? அவங்க சாட்டிஸ்ஃபை ஆகணும்னா மினிமம் இதை வந்து ஒரு 60-70 தடவை அவங்க வந்து உறவு வச்சாதான் அவங்களுக்கு அந்த சாட்டிஸ்பாக்சன், வெளி உலகத்தை பார்க்கணும், என் அம்மாவை பார்க்கணும், அப்பாவை பார்க்கணும், உறவினரை பார்க்கணும்னு சொல்லி தோணுமாமா. 2ல இருந்து 3 நாள் வெளியவே வரமாட்டாங்களாமா. அதுதான் அந்த மக்கார் ரூட். அதுதான் நம்மளோட 3வது இன்கிரீடியன்ட். 4வது வந்து பாத்தீங்கன்னா தொங்காத்தளி. தொங்காத்தளி வந்து பாத்தீங்கன்னா இந்தோனேஷியன் செக்ஷுவல் சீக்ரெட். இந்தோனேஷியாக்காரங்க வந்து செக்ஸ்ல வந்து ரொம்ப டாப், ஏஷியால ரொம்ப டாப் அப்படின்னா இந்தோனேஷியன் அண்ட் சைனீஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்ப இந்தோனேஷியன்ஸோட செக்ஷுவல் சீக்ரெட் தான் தொங்காத்தளி ரூட் எக்ஸ்ட்ராக்ட். ஓகே, முக்குனா புரூரியன்ஸ். முக்குனா புரூரியன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா யூகேவோட செக்ஷுவல் சீக்ரெட். ஓகே, அதே மாதிரி பாத்தீங்கன்னா ட்ரிபுலஸ் டெரஸ்ட்ரிஸ் யூஎஸ்ஏவோட செக்ஷுவல் சீக்ரெட். ஓகே, அதே பாத்தீங்கன்னா அசாயா அரேபியாங்கிறது வந்து அரபிக்கோட செக்ஷுவல் சீக்ரெட். அப்போ அரப்ஸோட செக்ஷுவல் சீக்ரெட், அமெரிக்காவோட செக்ஷுவல் சீக்ரெட், அதாவது நம்பர் ஒன் செக்ஷுவல் சீக்ரெட் ஆஃப் அமெரிக்கா, நம்பர் ஒன் செக்ஷுவல் சீக்ரெட் ஆஃப் யூகே, நம்பர் ஒன் செக்ஷுவல் சீக்ரெட் ஆஃப் அரப்ஸ், நம்பர் ஒன் செக்ஷுவல் சீக்ரெட் ஆஃப் கொரியா, நம்பர் ஒன் செக்ஷுவல் சீக்ரெட் ஆஃப் சைனா, நம்பர் ஒன் செக்ஷுவல் சீக்ரெட் ஆஃப் ஆப்பிரிக்கா, நம்பர் ஒன் செக்ஷுவல் சீக்ரெட் ஆஃப் இந்தோனேஷியா. இது எல்லாமே சேர்ந்து கலவைதான் தண்டர் ஸ்பார்க். அப்ப நான் இதை பத்தி இனி ஃபர்தரா ஒன்னும் சொல்ல வேணாம், இது என்ன பண்ணுன்னு. அதனால அவங்க வந்து அங்க ஒரு நோட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரிகாஷன் சொல்லி இருக்காங்க. என்ன தெரியுமா ப்ரிகாஷன்? இதை நீங்க வந்து 1 நாளோ 2 நாளோ எடை விட்டு தான் சாப்பிடணும், டெய்லி எல்லாம் சாப்பிடக்கூடாது. ஏன்னா டெய்லி சாப்பிட்டா ஒரு பிரச்சனை ஆகும். உங்க நைபர்ஸ் எல்லாம் நினைப்பாங்க நீங்க வீட்டுல இல்ல, எங்க வெளியூருக்கு ஏதாவது டூர் போயிட்டீங்கன்னு நினைப்பாங்க. ஏன்னா உங்களை பார்க்கவே முடியாது, நீங்க வெளியே வந்தாதான் அவங்க பார்ப்பாங்க. கதவு முடியே இருக்கும், நீங்க வெளியே வர மாட்டீங்க. அப்போ நைபர்ஸ் எல்லாம் என்ன நினைப்பாங்க, இவங்க வீட்டை விட்டு காலி பண்ணிட்டு போயிட்டாங்களோ இல்ல ஏதாவது டூர் கீரு போயிட்டாங்களோ நினைப்பாங்க. அதனால இந்த ப்ராடக்டை மட்டும் டெய்லி சாப்பிடவே கூடாதுங்க. ஒரு நாள், ஒரு மினிமம் 1 நாளாவது கேப் விடணும். 2 நாள் கேப் விட்டா நல்லது. என்ன என்கிட்ட கேட்டீங்கன்னா 1 நாள் மினிமம் கேப் விடணும். ஏன்னா அவ்வளவு பவர்ஃபுல்லான ப்ராடக்ட். ஏன்னா நமக்கு இதை விட வேறையும் வேலைகள் இருக்கு இல்லைங்களா? ஒரு வேலை தான் இருக்குன்னா பரவாயில்ல, நம்ம டெய்லி சாப்பிட்டுட்டு உட்காந்துக்கலாம். நமக்கு வேற நிறைய வேலை இருக்கு இல்லைங்களா? அதனால நான் சொல்றேன், நமக்கு நிறைய வேலை இருக்கிறதுனால இதை ரொம்ப கவனமா சாப்பிடணும். இது எப்படி இந்த காம்பினேஷன் ஆயிட்டீங்கன்னு ரியலாவே நீங்க ஒரு ஹார்ஸ் ஆயிடுவீங்க. இட் இஸ் ஃபார் போத், இட் இஸ் ஃபார் மென் அண்ட் விமன். இது 2 பேருக்குமே வந்து யூஸ் பண்ற ப்ராடக்ட். இட் இஸ் யூனிசெக்ஸ் ப்ராடக்ட். இது 2 பேருமே எடுத்துட்டாங்க அப்படின்னா, ஓகே, எடுத்துட்டாங்க அப்படின்னா நான் ஒன்னும் சொல்லல, நீங்க தான் சொல்லணும். அதுக்கப்புறம் நீங்க சொல்ல முடிஞ்சா சொல்லுங்க, சொல்ல முடியலன்னா என் ஃப்ரெண்டுக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுங்க. அப்படித்தானே எப்பவும் நம்ம. எனக்கு இதெல்லாம் தேவையில்லைங்க, நான்லாம் வந்து இது கம்மி பண்றதுக்கான மருந்து தேடிக்கிட்டு இருக்கேன், பயங்கரமா உள்ள பவர் அப்படி இருக்கு. ஆனா என் ஃப்ரெண்டுக்கு தேவைப்படுது, என் வீட்டுக்கு பக்கத்துல என்னோட மாமனுக்கு தேவைப்படுதுன்னு தான் நீங்க சொல்லுவீங்க. அப்படிதான் இந்த உலகமே சொல்லிட்டு இருக்கு. யார் ஒத்துக்கிறா எனக்கு இந்த ப்ராப்ளம் இருக்குன்னு? யாருமே ஒத்துக்கிறது இல்ல. ஓகே, ஆனா நீங்க உங்க மாமனோட கதை சொல்லலாம், இல்ல உங்க ஃப்ரெண்டோட கதை சொல்லலாம், உங்க அண்ணனோட கதை சொல்லலாம், இல்ல உங்க பக்கத்து வீட்டுல இருக்கிற நைபரோட கதை சொல்லலாம். ஓகே, சோ திஸ் இஸ் த காம்பினேஷன். இந்த காம்பினேஷன்ல இதை நீங்க சாப்பிட்டீங்க அப்படின்னா அமேசிங்கான ஒரு செக்ஷுவல் ஹெல்த் உங்களுக்கு கிடைக்கும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பர் ஒரு பெனிஃபிட் உங்களுக்கு இதுல இருந்து கிடைக்கும். ஓகே, ஸோ திஸ் இஸ் அபவுட் அவர் செக்ஷுவல் வெல்னஸ் ப்ரோக்ராம். இதுல நம்ம இப்ப 2 ப்ராடக்ட்டை பத்தி பார்த்தோம். ஒன்னு வந்து ஜீவன் பிராஷ் அண்ட் ஒன்னு வந்து தண்டர் ஸ்பார்க். நம்ம